வணக்கம். நாம் தமிழர் கட்சி குளோரியானி. அதாவது போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு உருக்கமா ஒரு டப்பா அப்பா வேண்டிக்கிட்டாரு. இதுல எல்லாரும் வேடிக்கை என்னன்னா, போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு சொன்னவர் தான் அந்த பாதைக்கு வழி போட்டே கொடுத்து அத்தனை டாஸ்மாக் படிக்கட்டுகளையும் கட்டி கஷ்டப்பட்டு ஏறி போய் குடிச்சு சாவுங்க அப்படின்ட்டு கடைகளாக திறந்து வச்சிருக்காப்புல. தேர்தல் அறிக்கையில் டாஸ்மாகை நாங்கள் வந்தால் மூடுவோன்னு சொல்லி தான் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது. ஆனால் இவங்க தேர்தல் பொய்யர்களும் பொய்யின் பிதாக்களுமா இருக்கிற திமுக திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறனால அப்போவே நமக்கு தெரியும் இந்த தேர்தல் அறிக்கைகள்லாம் தண்ணியில் தான் எழுதணும். இந்த திமுக அதிமுக தேர்தல் அறிக்கைகளை நம்ம தண்ணியில் எழுதி வச்சாதான் அது சரியாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது இன்னும் பொதுமக்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த தேர்தல் வாக்குறுதியுமே அவங்க பெருசாக நிறைவேற்றலை. அவங்க நிறைவேற்றின தேர்தல் வாக்குறுதின்னு பார்த்தீங்கன்னா பகட்டான தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய், அதுவும் ஃபஸ்ட்டு பாதி தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ மீதியை கொடுக்குற மாதிரி முடுக்கி விட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபான்னு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற உத்தி தான் அந்த திமுக எப்போவுமே கையாளும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், 1000 500 அப்படிங்கிற சின்ன மீனை தூண்டில்ல போட்டுட்டு வாக்குங்கிற ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு 1000 கோடி 2000 கோடி ஊழல் செஞ்சு அதை தங்களுடைய பாக்கெட்டுகளில் அடைக்கிறது தான் அவங்க குடும்ப கஜானாக்களை நிறைச்சி அதில் வித்தியாசமாக நீங்கள் யோசிக்கவே முடியாத அளவுக்கு பல நிறுவனங்களை நிறுத்தி இன்னைக்கு ஸ்ப்ரிங் அப்படிங்கிற தண்ணி நிறுவனம் யார் பேரில் யாரோட இதில் அது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மனைவி அவங்க இதில் தான் அது நடக்கிறதா கேள்விப்படுறோம். இப்படி குடும்பத்தில் ஒருத்தரை கூட அவங்க சும்மா வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க தலையில் ஏதாவது ஒரு நிறுவனத்தை கட்டி அதில் பணம் பார்க்கும் உத்தியை தான் இவங்க கையாளுவாங்க. உங்களுக்கு பொதுமக்களுக்கு 1000 ரூபாய், ஆனால் அவர்களுடைய மக்களுக்கு 1000 கோடி ரூபாய். இதுதான் அவங்களுடைய ராஜதந்திரம், ஸ்லோக மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கும்போது டாஸ்மாகை மூடுவோன்னு சொல்லி மூடலை, குறைப்போன்னு சொல்லி பேருக்கு ஒரு 500 குறைச்சிட்டு என்னவோ 5000 கடையை மூடின மாதிரி ஒரு பெருமை பித்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதை ஏன் நம்ம இதை கொஞ்சம் ஆழமாக திருப்பி சொல்ல வேண்டியது வருதுன்னா, ஆண்கள் தான் வெக்கத்தை மறந்து சொரணையே இல்லாமல் அதை குடிச்சிக்கிட்டு கை கால் பரப்பான்னு விழா சாக்கடையில் விழுந்து கிடக்கிறது, இல்லைன்னா துணி விலகி கிடக்கிறது, இல்லைன்னா குடிச்சிக்கிட்டு பஸ்ஸு குழந்தைகள் வேனுக்குள்ளே இருக்காங்க பஸ்ஸுக்குள்ளே இருக்காங்கன்னு கூட தெரியாமல் ரகலை பண்ணுறது, அறிவாளை தூக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா வெட்டிக்கிட்டு அலைகிறது, இல்லை வீட்டுக்கு போய் தகராறு பண்ணி தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறது, இல்லை பாலியல் வக்கிரத்தனங்களை அரங்கேற்றுறது அப்படின்னு நம்ம பார்த்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா, இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இடையில கூட மாணவர்கள் குடிக்கிறத பார்த்து நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பல காணொளிகள் இறஞ்சி கிடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப இஸ்திரி என்ன பண்ணுறாங்கன்னா குடிச்சிக்கிட்டு தள்ளாடிட்டு போகிறாங்க கோவையில். பார்க்கும்போது பெண்கள் குடிக்கலாமா, பெண்களே குடிக்கலாமா, அந்த கான்செப்டே கிடையாது. ஆண்களும் குடிக்கக்கூடாது, பெண்களும் குடிக்கக்கூடாது. அந்த கருத்து தான் நாம. ஆண்கள் குடிக்கலாம், ஆணாதிக்கத்தை ஆதரிச்சிட்டு ஒரு பொம்பளை போய் குடிக்கலாமா, அந்த தொனிக்கோ அந்த இருப்புக்கோ நான் வரவே இல்லை. இந்த ஆண்களை பார்த்து சூடு போட்டுக்கிட்டு பெண்களும் தன்னிலை மறந்து விட்டார்களேங்கிற ஒரு ஆதங்கம் தான் இருக்குதே தவிர, வேணா ஒரு ஆண் தறிகட்டு போகும்போது நிலதடுமாறி போகும்போது இப்படி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி குடும்பத்தை நடுவீதியில விட்டாலும் ஒரு பெண் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தால் சுய புத்தியில் கஷ்டப்பட்டு 4 பாத்திரம் தேய்ச்சி ஆயா வேலை பார்த்து, ஏன்னா அவ்வளோ நெருக்கடியில் அவங்க இருப்பாங்க. ஏன் கேர்டேக்கர் வேலைக்கெல்லாம் போய் மலை ஜலம் அள்ளி கூட காப்பாற்றுற அந்த ஒரு பெரும் குடும்ப பொறுப்பை ஏற்று நடப்பாங்க. ஏன்னா அவங்க சுயமாக இருப்பாங்க, சொந்த காலில் நிற்பாங்க, இந்த போதையில் போக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையான ஒரு மனசு இருக்கும், உறுதித்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு இந்த பெண்களும் குடிப்பதனால இப்போ மொத்த குடும்பத்தோட அந்த ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிங்கிறது அப்படியே அடிபட்டு போயிடுது. குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் குடித்தாலே அந்த குடும்பம் எழும்பவே முடியாது. அந்த குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை அவ்வளோ சிக்கலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பொறுப்பெல்லாம் எடுத்து அந்த மனைவி தான் செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வந்துட்டு இருந்த இந்த காலத்தில் பரவாயில்ல, ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் சரியாக கொண்டு போகிறாங்க உயிரை கொடுத்து அப்படின்னு நினைக்கிற வேலையில் இப்போ எதிரே ஆப்பு விழுந்துருதுன்னா இந்த பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சு, இப்போ பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? அதான் அந்த காணொலியில நடக்கிறதா நடக்கும். நடக்க முடியாம நடந்து போறாங்க, வாகனங்கள் வருது, இடையில போய் விழுறாங்க. அந்த காணொலியில நம்ம அவ்வளவுதான் பார்க்க நேருது. அவங்க வீடு போய் சேர்ந்தாங்களா, அடிபட்டு கிடக்காங்களா, இல்லை எங்கேயா விழுந்து கிடக்காங்களா, இவங்க சுய நினைவு இல்லாம எங்கேயாவது விழுந்து கிடந்தா இவங்களுக்கு ஏதாவது பாலியல் வன்கொடுமைகள் நேருமா, இந்த பதட்டம் நமக்கு தொற்றுவதோட இவர்களின் வீட்டு நிலைமை, பிள்ளைகளின் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வருத்தம் தோய்ந்த நினைவுகள் வந்துட்டு போகுது. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அரசு தான் பொறுப்பு. அரசே ஒரு காரியத்தை செய்யும்போது இது சரின்னு ஆயிருது. அரசே ஒரு தப்பை செய்யும்போது இயல்பு நிலைக்கு மக்கள் எல்லாரும் நார்மலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் இயல்பு தான் போல, இதெல்லாம் சரிதான் போல, இனிமே இந்த காலத்துல இதெல்லாம் அப்படிதான் போல. ஏன் மேல்தட்டு வர்க்கம் மட்டும்தான் சியர்ஸ்னு சொல்லுமா? மேல்தட்டு வர்க்கம் தான் பெண்களும் ஆண்களும் கிளப்ல போய் ஆடி சியர்ஸ்னு சொல்லி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு புல் போதையில நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களா? நாங்க அடித்தட்டு மக்களுக்கு வாய் இல்லையா, கை இல்லையா, வாங்கி கொடுக்க முடியாதா? அப்படிங்கிற எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணலாங்கிற ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுங்கிறது இந்த அரசாங்கம் செய்கின்ற ஒரு பெரிய துரோகம். தமிழக மக்களுக்கு, தன்னுடைய குடிமக்களுக்கு அரசு செய்கின்ற துரோகமாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ டாஸ்மாக் விற்கலைன்னா பெண்கள் குடிக்க மாட்டாங்களான்னா, நீங்கள் வீதி தோறும் திறந்து வச்சுருக்கீங்க. நீங்கள் எல்லாம் டாஸ்மாக்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயோ அங்கொன்னும் இங்கொன்னுமா இதே திமுக காரனும் அதிமுக காரனும் தான் பிராண்டி கடை வச்சுருப்பான். எனக்கெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு பிராண்டி கடை வச்சு அடுத்தவன் சொத்தை அபகரித்து மாளிகை கட்டி வச்சுருக்கக்கூடிய எங்கள் சொந்த ஊரில் கன்னியாகுமரி நாகர்கோயிலில் வச்சிருக்க ஆள் திமுக, பக்கா திமுக ஆள் பிராண்டி கடை வச்சு ரவுடிசம் பண்ணி இன்னைக்கு பெரிய டானா அந்த இடத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி திமுக அதிமுக பிரகஸ்பதிகள் தான் அந்த சாராயத்தையும் வாங்கி பிராண்டி கடை வச்சு நடத்துறதா அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க. அது அங்கொன்னும் இங்கொன்னுமா நடந்தனால அது ஆண்களோட அவங்க நடந்து கிடந்து போய் வாங்கி அது ஒரு மாதிரி ஒரு மக்கள் தொகையில ஒரு பாதி தான், அது இல்ல பாதி இல்லைன்னா ஒரு காப்பங்கு ஆட்கள் தான் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருந்தது. இன்னைக்கு நீங்க வீதி தோறும் இதை திறந்து வச்சிருக்கனால ரொம்ப லகுவா கிடைக்குது, ரொம்ப லகுவா எளிதா எல்லாரும் இதெல்லாம் சர்வசாதாரணம், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மனோநிலைக்கு வந்துட்டனால வெக்கம் கூச்சம் இல்லாம இப்ப பெண்களும் அதை குடிச்சுக்கிட்டு போறாங்க. திரும்பவும் சொல்றேன், பெண்களும் குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பெண்கள் மட்டும் குடிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பெண்களும் குடிக்கிறதுனால மொத்த குடும்பமும் ஒரு பூஜ்ய நிலைக்கு போயிடும். அதாவது அதோட அந்த குடும்பம் போச்சு, ஒரு பெண்ணாவது தூக்கி நிறுத்துவான்னு பார்க்க வேண்டிய இடத்துல இப்போ அந்த குடும்பம் இரண்டு ஆணும் பெண்ணும் குடிக்கிறதுனாலயே ஒரு மாதிரி போயிருது அப்படிங்கிறத, எழும்பவே முடியாத இடத்துக்கு போயிருங்கிறதா. அவருடைய பிள்ளைகளும் இதே வழியை பின்பற்றுவாங்க, இல்லை மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க. அந்த பிள்ளைகளோட வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான். ஆக மொத்தத்துல இந்த ஸ்டாலின் ஐயாவோட அரசு, விடியல் அரசு இருக்கு இல்லையா, மக்களை விடியா மூஞ்சியாவே வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுடைய வாழ்க்கையை இருட்டாக்கி தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய கட்சியையும் விடியலாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு நீங்க டாஸ்மாக்ல அதை வசூலிச்சிருக்கீங்க. எப்பவுமே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, நீங்க அப்பாவுக்கு 1000, குடும்ப தலைவிக்கு 1000, மகனுக்கு 1000, பிள்ளைக்கு 1000 கொடுத்துக்கிட்டு 1000 கொடுத்துக்கிட்டு அதுக்கு 3 மடங்கா டாஸ்மாக்ல வசூலிச்சு பாக்கெட்ல போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ உண்மையா இருக்கு. நீங்க கொடுக்குற இலவசங்கள் இன்னைக்கு டாஸ்மாக் மூலமா உங்கள் பைக்கு அதிரி புதிரியா 10 மடங்கு இல்ல 3 மடங்காக உங்கள் பையெல்லாம் நிக்குது. இப்பவும் நீங்க மக்களை கொள்ள அடிக்கிறீங்க, லூட் பண்றதுல பக்கா பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, மூளைய மழுங்கடிச்சு உங்க சம்பாத்தியத்துல குறியா இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன செய்யறது, வரிசையா சாபங்களை வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத விட வேற எங்களால எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்முடைய வருங்கால முதல்வர் யாருன்னு நினைக்கும் போதே சிரிப்பு தான் வருது. சொல்லிடுறேன், வருங்கால முதல்வர், அது அவருக்கே தெரியுமான்னு தெரியாது. தொல் திருமாவளவன் அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு போய் மாவீரர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு போய் மலர் வணக்கத்தை செலுத்தி பயங்கரமா துக்கப்பட்டிருக்காரு, துயரப்பட்டிருக்காரு. ஒரே கேள்விதான், இதே தொல் திருமாவளவன் அவர்கள் தான் ஒரு இதுல பொதுக்கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்களை கேவலப்படுத்தணும், அண்ணன் சீமான் அவர்களை மட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு கேட்டாரு. இந்த ஈழத்தமிழர்களா உனக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்னு ஓட்டு அரசியல் பேசின தொல் திருமாவளவன் அவர்கள் இப்ப எந்த கணக்குல இந்த தேர்தலை ஒட்டி வரக்கூடிய இந்த மாவீரர் தினத்துக்கு போய் பாசாங்கு காட்டியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியல. அதாவது அந்த பாசாங்கு கூட்டத்துல கூட்டணி வச்சுட்டாலே பாசாங்கு தரமும் தானா வந்துடும். இப்ப நாங்க கேட்கிறோம், இவ்வளவு ஆவேசமா ஓடி போயிருக்கீங்களே, இவ்வளவு பதபதப்போட ஓடி போயிருக்கீங்களே, அந்த மக்கள் உங்களுக்கு என்ன ஓட்டு போட்டுறவா போறாங்க அப்படின்னு நாங்க கேட்கலாம். ஆனா கேட்கல, கேட்காம கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படி அதனால உங்களை வேற வருங்கால முதல்வர் அவர்களேன்னு சோரட்டி வேற போட்டு பெரிய பிரகடனப்படுத்தி இருக்காங்க. வருங்கால முதல்வர்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய பட்டநாமம் போட போறாங்கன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் இதை மாதிரி பதாகைகளை நாங்களும் வரவேற்கிறோம். அப்படியாவது பதாகைகளை பார்த்து நீங்களும் கொஞ்சம் மெய் சிலிர்த்து போய் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆக மொத்தத்தில் திமுகவில் போயிட்டாலே ஒரு பாசாங்கு அரசியல் பண்ணணும், கபட அரசியல் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கும் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணமாக இருக்குது. அப்படியே நீங்கள் ராஜபக்சேவை பார்த்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. நீங்கள் இது ஈழத்தமிழ் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு பக்கமாக வரலாறு பேசி பக்கமாக உணர்ச்சி வயப்பட்டு பேசி அண்ணன் சீமான் போன்ற தலைவர்களை உருவாக்கி அவங்க நெஞ்சங்களில் உரம் பாய்ச்சிட்டு அப்புறம் இனப்படுகொலை செஞ்சவங்க பக்கத்திலே போய் நீங்க ஒட்டிக்கிட்டு அதெல்லாம் இனப்படுகொலை கிடையாது, தமிழீழம்னு கத்திரி அவங்க ஓட்டா போட போறீங்கன்னு எகத்தாளம் பண்ணுவீங்க. அதே மாதிரி தமிழீழம் பார்க்க போறோம், ஈழத்தமிழர்களை பார்க்க போறோம்னு சொல்லிக்கிட்டு ராஜபக்சேயோட கனிமொழி வகையாராக்கள் சகிதம் போய் கை குலுக்கி எங்கள் மக்களை கொன்றதற்கு மிகவும் நன்றி, ஒரு இனத்தையே அழித்து விட்டீர்களே, எவ்வளவு வீரம் உங்கள் வீரம் அப்படின்ட்டு பாராட்டிட்டும் வருவீங்க. அதனால என்னதான் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் சில நேரம் மனசு கேட்க மாட்டேங்குது. சரி, ஏதோ உங்க லெவலுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ, சேரக்கூடாத இடம் சேர்ந்தா எப்படியெல்லாம் ஆகுவீங்கிறதுக்கு நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படிதான் சொல்லணும். இன்னொரு எடுத்துக்காட்டு திமுகவில் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா. அடுத்து எம்எல்ஏ சந்திரகுமார், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக கட்சியில இருந்து எம்எல்ஏ ஆனவர். எங்க பாஞ்சிட்டாரு? திமுக பக்கம் பாஞ்சிட்டாரு. என்ன சொல்லப்படுதுன்னா, விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இந்த எம்எல்ஏ பேரில் ஒரு 3 ஏக்கர் அளவில் திருப்பூரில் நிலம் வாங்கப்பட்டதாகவும் அந்த நிலம் ஏழை மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கில் எம்எல்ஏ சந்திரகுமார் பேரில் வாங்கினதாகவும் சொல்லப்படுது. இதில் எனக்கு ஒரு சின்ன உடன்பாடு இல்லை. ஏன்னா மக்களுக்குன்னு செய்யும்போது அது ஒரு மக்களுக்கான பொது ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற பேரில் தான் அதை பதிவு செஞ்சு அதை மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. அது ஒரு தனி மனித பேரில் பதிவு செய்யப்படுதுனாலே அதில் பொதுநலம் இருக்கிற மாதிரி தெரியலை. அது ஒரு பினாமிக்காக இருக்குமோ அப்படிங்கிறது தான் ஏன் ஐயப்பாடு. இருந்தாலும் அது இறைவனுக்கே வெளிச்சம், நாம் அதை சொல்ல வேண்டியது இல்லை, சொல்லாமல் இருக்கவும் முடியலை. அதுதான். அப்படி இருக்கும்போது இவர் திமுக கூட அந்த அபகரிக்கும் கூட்டத்து கூட போன பிறகு அபகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடைய வருவாயிலிருந்தோ அவர்களுடைய நிதியிலிருந்தோ வாங்கப்பட்ட இந்த நிலத்தை இவர் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. தேமுதிகக்கு கொடுக்க மறுக்கும் போது அவங்க நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றத்தில் இது விஜயகாந்த் கட்சிக்கு சொந்தமானது, நீங்கள் இந்த திருட்டு கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படியே திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்கா மரியாதையா நீங்கள் அந்த கட்சிக்கு அதை கொடுத்துருங்க அப்படின்னு நீதிமன்றம் ஆணையை பிறப்பிச்சிருக்கு. இப்படியாக திமுக கூட யார் போய் சேர்ந்தாலும் நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலுமே நீங்கள் நல்லவங்களாக இருக்க முடியாது. அந்த திருட்டு கூட்டத்தில் போகிறல, அதாவது சொல்லுவாங்கல்ல, பன்றியோட சேர்ந்த கன்றும் எதையே திங்குமோ, பன்றி திங்கிறது தான் திங்கும். அது மாதிரி தான் அந்த திமுக திருட்டு கும்பல் அந்த கூடாரத்தில் நீங்கள் ஐக்கியம் ஆயிட்டீங்கனாலே நீங்கள் நல்லவங்களா இருக்க முடியாது. நல்லவங்களாவே போய் சேர்ந்தாலும் அந்த கும்பலோட புத்திகள் தான் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகுது. இன்னொன்று, நாங்கள் பயங்கர புத்திசாலிகளாக்கும், திராவிடம்னாலே மூளை வெடிச்சு அப்படி கால் வழியாக ஓடும் அப்படின்னு பீத்திக்கிற அதுவும் சிறியார் என்னும் ஒருத்தர் எங்கள் பகுத்தறிவுகளெல்லாம் அப்படி நல்லா விம் போட்டு கழுவி அப்படி ஒளிர செஞ்சிட்டாரு அப்படின்னு பீத்திக்கிற அந்த திமுக முதல்வர் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு திட்டத்தை கூட வெளியிட தெரியலங்க. ஏற்கனவே பக்கமாக திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க, ஒன்றுமே செயல்முறையில் இல்லை. எவ்வளோ தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதையே செயல்படுத்தலை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் எதையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு அவர் கொள்கையாகவோ தேர்தல் வரைவாகவோ நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லுவாரோ அதெல்லாம் களவாடுறது, அதெல்லாம் திருடுறது. அந்த திருட்டு புத்தி எதுலேயும் போகாது. பணத்தை மட்டும் இல்லைங்க, ஒருத்தன் அறிவாளியாக இருந்து அறிவு களஞ்சியமாக தன்னுடைய சொந்த அறிவு களஞ்சியத்தில் இருந்து சில யோசனைகளையோ அந்த அறிவின் பெருக்கில் தான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொன்னால் அதையும் திருடிக்கோங்க, அதையும் திருடி சொந்தமாக்கிக்கும். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல காணொலியில் சொல்லியிருக்கேன், பனை விதை திட்டத்தை அன்னை தொடங்கி
வச்சாரு. உடனே ஐயா ஸ்டாலின் அவர்களும் அதை தொடங்கி வச்சாரு. தமிழ் பேர் பலகை நான் வந்தால் எங்கேயும் தமிழாக தான் இருக்கும், தங்கிலீஷுக்கு பேசுகிறவங்களுக்கு நான் வந்து வரி வசூலிக்கிற மாதிரி கட்டணம் போட அபராதம் கட்ட வைப்பேன் அப்படிலாம் அண்ணன் பேசுவாங்க. உடனே இவர் தமிழில் இனிமேல் பலகைகள் இருக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிடி அவர்களுடைய பேரில் ஒரு பாலம் வைக்கும்போது தமிழ் தேசியவாதிகளில் இருந்து அண்ணன் சீமான் உட்பட பயங்கரமாக குரல் கொடுத்தோம். ஏன் எங்கள் தமிழ்நாட்டில் தானே நீங்கள் இருக்கீங்க, தமிழகத்தை தானே ஆளுறீங்க, தமிழ்நாட்டில் எந்த அறிவாளிகளும் இல்லையா, தமிழ்நாட்டில் யாரும் எதையும் கண்டுபிடிக்க இல்லையா, இல்லை தமிழ்நாட்டில் தேசத்துக்காக உயிர் துறந்தவர்கள் இல்லையா, சிறந்த ஆட்சியை கொடுத்த மன்னர்கள் இல்லையா, ஏன் இப்படி வந்து யாரோ ஒருத்தரோட பேரை வைக்கிறீங்கன்னு கேட்டதுனால இப்போ உணர்வு அடைஞ்சு போய் தங்களை வந்து ஒரு தமிழர்களாக காட்டிக்கிறதுக்காக, ஏன்னா திராவிடம் தமிழ்னு சொல்லும்போது யாரும் இப்போ நம்ப தயாரா இல்லை, அப்போ தங்களை தமிழர்களாக காட்டிக்கிறதுக்கு அடுத்த அஸ்திரத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இப்போ வந்து சிவகாசியில வந்து திறக்க வேண்டிய புதிய மேம்பாலத்திற்கு வந்து விடுதலை போராட்ட தியாகி சங்கரலிங்கனார் ஐயா அவர்களோட பெயர் சூட்டப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆக மொத்தத்துல இவங்க வந்து எல்லாத்தையுமே பகட்டா பெயர் வைக்கிறதுல கெட்டிக்காரங்க. இப்போ சங்கரலிங்கனார்னு வைக்கிறதுல அவங்க குறைஞ்சு போக போறதில்ல, அவங்க கஜானால இருந்து எந்த காசும் செலவாக போறதில்ல. ஆனா தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த நிலுவத் தொகை கொடுங்க, ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலுவத் தொகையை கொடுங்க, ஓய்வூதிய திட்ட அந்த பணத்தை செட்டில் பண்ணுங்க, செவிலியர்களை வந்து நிரந்தர பணியாளர்களாக்குவேன்னு சொன்னீங்களே அப்படி ஆக்கி சம்பளத்தை கொடுங்க, அதே மாதிரி செவிலியர்களுக்கு இந்த அதாவது நிரந்தர பணி ஆசிரியர்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு இதெல்லாம் அவங்க சொன்னது. நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றுவோன்னு ஓடி எடப்பாடி ஆட்சியில ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஓடி நான் செய்வேன்னு சொன்னது தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, பொய் வாக்குறுதி. அதெல்லாம் பணம் செலவழியும். இங்க கஜானாலையும் இல்ல, இவங்க கஜானால இருந்து மடமாத்தி சுருட்டி இவங்க கஜானால வச்சிருக்காங்களே, அந்த கஜானால இருந்து எடுத்து தர வலிக்கும். என்னவோ வந்து அந்த காசு எடுத்து கொடுக்கணும்னா அவங்க அப்படி இந்த விரல இருந்து ஒரு பக்கம் சதையை எடுத்து தர மாதிரி அவங்களுக்கு வலிக்கும். காசு முழுக்க மக்கள் பணம், மக்கள் வரி பணம், மக்களோட நலத்திட்டங்களுக்குன்னு நம்ம பேர்ல கடன் வாங்கி வச்சிருக்கக்கூடிய பணம், எதையுமே மக்களுக்காக செலவழிக்காம, எதையுமே மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற பயன்படுத்தாம அப்படியே விடியல் நிறுவனம், டான் நிறுவனம், ஸ்பிரிங் வாட்டர் கம்பெனி இப்படின்னு கம்பெனியா திறந்து விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சரா முன்னாடி இருந்தார் இல்லையா, அவர் விளையாடுறதுக்கு தேவையான செலவுகளுக்கு அதை யூஸ் பண்றது, அவருடைய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு போய் வந்து எவ்வளவு உல்லாசமா இருக்கணுமோ அதுகளுக்கு செலவழிக்கிறதுன்னு இந்த பணத்தை எல்லாம் சுருட்டி அவங்க பக்கமா வச்சுக்கிட்டனால இவங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு முடியல. ஆனா இப்ப அண்ணன் சொல்றதுல எதெல்லாம் எளிதா பண்ண முடியுமோ, எதெல்லாம் துட்டு செலவழிக்காம பண்ண முடியுமோ அதெல்லாம் சரியா பண்ணுவாங்க. நீங்க இன்னும் பாருங்க, தேர்தல் நடக்கிற வரைக்கும் இந்த பசப்புத்தனங்களும் இந்த பகட்டு திட்டங்களும், இந்த பேர் வைக்கிறது, பேரை வந்து அழகா டிசைனா கவர்ற மாதிரி வைக்கிறது அப்படின்ட்டு உட்கார்ந்து அதுக்கு மட்டும் மூளை நல்லா வேலை செய்யும். எப்படி சுருட்டுறதுக்கும் பதுக்கிறதுக்கும் மட்டும் வேலை செய்யுமோ அதே மாதிரி அடுத்தவன் என்ன சொல்றான் அதுல உள்ளது நல்லதை கேட்டு அதுல எது செலவு இல்லாதது, செலவுள்ளதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பணம் இறைச்சி செய்யணும்னா அது செய்ய மாட்டாங்க. 4000 கோடி மழைநீர் வடிகால் அடைப்புக்கு போட்ட மாதிரி தான் அந்த கதையும் இருக்கும். அதே ஏதாவது செலவில்லாத திட்டங்கள், செலவில்லாத விஷயங்கள் பண்றோமா அதை கண்டிப்பா காப்பி அடிச்சு அறிவு திருட்டு செய்வாங்க. இவர்கள் பொருட்களையும் திருடுவாங்க, அறிவு திருட்டையும் செய்யக்கூடிய ஒரு திருட்டு திமுக கட்சி தான் அப்படிங்கிறத நாங்க திருப்பி சொல்றோம், இன்னும் சொல்லுவோம்.